சார் டைம் என்னாச்சு? சொல்ல முடியாது. ஏன் சார் எனக்கு டைம் சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் நஷ்டமாயிட போகுது? ஆமாம், உனக்கு டைம் சொன்னால் எனக்கு நஷ்டம்தான் ஆகும். எப்படி நஷ்டமா சொல்லுங்க? நான் உனக்கு டைம் சொன்னால் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஒருவேளை நாளைக்கு என்கிட்ட வந்து டைம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீ என்னை எங்கேயாச்சும் பார்த்தா வந்து என்கிட்ட பேசுவேன், என் பேரை கேட்ப, அட்ரஸ் கேட்பேன். ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு வரலாம், இந்த பக்கம் போனேன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன்னு சொல்லுவேன். நானும் உன்னை நல்லா கவனிப்பேன். என் கவனிப்பு பார்த்துட்டு அடிக்கடி வீட்டுக்கு வருவேன். நானும் உன்னை சாப்பிட சொல்லுவேன். சாப்பிட்டுட்டு சும்மா போகாமல் சாப்பாடு சூப்பராக இருக்குது, யார் செஞ்சுன்னு கேட்பேன். நானும் என் பொண்ணு தானே உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். அப்படி என் பொண்ணை பார்த்து சொல்லி விடுவேன். அடிக்கடி அவளை ஃபாலோ பண்ணி லவ் பண்ண வச்சு கடைசியாக எங்கிட்டே உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இதுக்கும் நான் டைம் கேட்டதுக்கு என்ன சார் சம்பந்தம்? கொய்யால ஒரு வாட்ச் கூட சொந்தமாக இல்லாதவங்களாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது. பழைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்.